சிவகங்கை மாவட்டம் காளையார்மங்கலம் கிராமத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் சிவகங்கை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 300 கிலோ வெங்கலத்துடன் 10 வீடுகளில் திருடிய மாஸ் கொள்ளை கும்பல் ஒரே ஒரு போன் கால் சிக்னலில் சிக்கியது எப்படி, என்ன நடந்தது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காளையார்மங்கலம் கிராமத்தில் கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அதிகாலை சுமார் 4 மணி அளவில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் முருகப்பன் என்பவரது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். வீட்டின் உரிமையாளரின் கை கால்களை கட்டி போட்டு வாயில் துணியை அடைத்து கத்திகளை காட்டி மிரட்டிய கொள்ளையர்கள் அவர் அணிந்திருந்த 2 பவுன் தங்க சங்கிலி மற்றும் பீரோவில் இருந்த 2.5 பவுன் தங்க நகைகள் உட்பட மொத்தம் 4.5 பவுன் தங்கத்தையும் மேலும் வீட்டில் இருந்த சில பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மதக்குப்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குற்றவாளிகளை உடனடியாக பிடிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் அமலா அட்வின் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படையினர் நடத்திய தீவிர தேடலுக்கு பிறகு இக்கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய சரண்ராஜ், மதன், லல்லு பிரசாத், ஆசைமுத்து, அஜித், கார்த்திக், ராஜ்குமார் ஆகிய 7 நபர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் இந்த கும்பல் மொத்தம் 10 இடங்களில் திருடியதை ஒப்புக்கொண்டது தெரியவந்தது. அதன்படி அவர்கள் காளையார் கோவிலில் 5 வீடுகளிலும், சிவகங்கையில் 2 வீடுகளிலும், மதக்குப்பட்டியில் 3 வீடுகளிலும் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 7 பேரில் 6 பேருக்கு எந்த ஒரு முந்தைய குற்ற பின்னணியோ அல்லது குற்ற வழக்குகளோ இல்லை என்பது அதிர்ச்சியான தகவலாகும். ஒருவர் மட்டுமே சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்துள்ளார். இவ்வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் பயன்படுத்திய விசாரணை முறை மிகவும் சுவாரஸ்யமானது. கொள்ளையர்கள் வீட்டுக்குள் புகுந்து திருடும் போது அவர்களில் ஒருவர் அதிகாலை 4 மணிக்கு தொலைபேசியில் பேசிய தகவல் வீட்டின் உரிமையாளர் அளித்த வாக்குமூலத்தின் மூலம் காவல்துறையினருக்கு கிடைத்தது. அதிகாலையில் யாரும் தொலைபேசியில் அதிகம் பேச மாட்டார்கள் என்ற யூகிப்பின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள அலைபேசி கோபுர பதிவுகளை ஆய்வு செய்தனர். அந்த ஒரு போன் அழைப்பை அடிப்படையாக கொண்டே ஒட்டுமொத்த கும்பலையும் காவல்துறையினர் மடக்கி பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 பேரிடமிருந்தும் சுமார் 34.6 கிராம் தங்க நகைகள், 500 கிராம் வெள்ளி பொருட்கள், 300 கிலோ வெண்கல பொருட்கள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் ஒரு லேப்டாப், ஒரு மியூசிக்கல் கீபோர்ட், 4 ஸ்பீக்கர்கள், 2 ஆம்பிளிஃபையர்கள், ஒரு மொபைல் போன், சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கார், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் 2 வாள்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 3 குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்றும் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.